வணக்கம் தோழர்களே. இன்று நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். திராவிடர் கண்டுபிடிப்பை தெரிந்து கொள்வோம். இது என்ன திராவிடர் கண்டுபிடிப்பு? திராவிட தமிழன் ஆதி காலத்திலிருந்து மருத்துவத்தில் மிகவும் பலம் வாய்ந்த ஆரோக்கியமான மருத்துவத்தை கட்டமைத்து இன்றைக்கு உலகமே அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறது. யோகா என்பது ஓகம் என்பதை யோகா என்று மாற்றிவிட்டார்கள். அதை நான் தமிழர் திராவிடர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடித்து பராமரித்து வந்திருக்கிறார்கள். சுமார் 350 ஆண்டுக்கு முன்னதான் இதை எல்லாம் வேறொரு மொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல சித்தரித்து வருகிறார்கள். முருகர் தமிழ் கடவுள் முருகர் கோயிலை கட்டியவர்கள் தமிழர்கள். அதே போல் ஏழுமலையான் கோயிலை கட்டியதும் தமிழர்கள். 7 ஆதார சக்கரங்கள் 6 ஆதார சக்கரங்கள் 6 ஆதார சக்கரங்கள் முதன்மையானது. அதுக்கு மேன்மையானது 7 ஆதார சக்கரங்கள். இந்த 7 ஆதார சக்கரங்களை இயக்குவதை நான் ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு முதல் பதிவில் போட்டிருக்கின்றேன். ஜனன யோகம் என்பதை போட்டிருக்கின்றேன். இப்போது திராவிடர்கள் கண்டுபிடிப்பை தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்கிறேன். திராவிடர்கள் கண்டுபிடிப்பு என்னென்ன என்று பட்டியலிட ஒரு வீடியோவால் முடியாது, பல வீடியோவால் முடியும். இப்போது அமெரிக்காவில் 60 விதமான மூலிகைகளுக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறார்கள். தமிழர் கண்டுபிடித்த மூலிகைகளை தமிழை ஏமாற்றாமல், தமிழர்கள் முட்டாள்கள் ஆகாமல் மூடர்கள் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த 60 விதமான மூலிகைகளும் இந்தியாவில் காப்புரிமை பெற்றிருக்கலாம். அதை தமிழர்களாகிய நாம் கண்டு கொள்ளாமல் ஏதோ தீயை பார்த்து ஏமாந்து, கீரி பாம்பு சண்டையை பார்த்து ஏமாறுவது போல் ஏமாந்து எல்லாத்தையும் கோட்டை விட்டு விட்டோம். இனியாவது திராவிடன் கண்டுபிடித்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்வோம். ஓம் நம சிவாய என்பது 9 கிரகங்களால் ஆன நம்ம உடம்பு என்பதுதான் அந்த ஓம் நம சிவாய. இது தமிழ் என்றால் சிவனுடைய உருவத்தை செய்தவர் தமிழர் என்பது நமக்கு தெளிவுபடும். இதுபோல்தான் ஒவ்வொன்றும் தமிழர் கண்டுபிடித்த திராவிடன் கண்டுபிடித்த மூலிகைகள். இப்போது தேனை பற்றி நான் சொல்ல வருகின்றேன். வடத்தேரி மூலிகை என்று ஒரு மரம் இருக்கிறது, ஒரு நடுத்தரமான மரம். அந்த வடத்தேரி என்னும் இலையை தீயிலே புகை போட்டால் தேனீக்கள் மயக்கம் பெறும். தேனீக்கள் மயக்கம் பெற்றால் அந்த தேன்குண்டை மலைத்தேனை நாம் பறித்து சுவைக்கலாம். தற்போது தமிழர்கள் தெரியாமல் தீ வைத்து கொளுத்தி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தீயை வைத்து தேனீக்களை கொன்று அந்த தேனை சுவைக்கிறார்கள், தேனை விற்கிறார்கள். அதற்கு நம் தமிழர் கண்டுபிடித்த மூலிகையை தெரியாத இருக்கிறதுனால்தான். மலைத்தேன் என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலும் இலங்கையிலும் பிரிந்த பாகிஸ்தானில் கூட இருக்கலாம். அந்த மலைத்தேனை நாம் சுவைப்பதற்கு ஒரு தேன் அளித்தால் 5 லிட்டர் 10 லிட்டர் கூட கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தேனை நாம் கொல்லக்கூடாது. தேன் வளரும் பகுதியில் நல்ல உணவு தானியம் கிடைக்கும். தென்னை மரத்தில் தேங்காய் நல்லா காய்க்கும். அது மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் உதவுகிறது. அதே போல்
அதை கொல்லாமல் நாம் சுவைக்கவும் செய்யணும். அதற்கு வடத்தேரி என்று ஒரு பெயர் சொன்னார்கள். எனக்கு வடத்தேரி மரம் என்றால் அது எப்படி வடத்தேரி வடத்து ஏரி அப்படின்றால் வடத்தில் ஏறுறது எதுக்கு அப்படின்னு யோசனை செய்து வடம் கட்டி ஒருத்தர் பாறை மேலே தேன் அடிச்சிருந்தார். அவர்கிட்ட நான் கேட்கல, இருந்தாலும் இதுதான் வடத்தேரி மரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நானும் அந்த வடத்தேரி முள் இலையை பறித்து தீயிலிட்டு புகை போட்டு தேன் கொண்டு அறிய போனேன். தேன் என்னை தீண்டவில்லை, தேனீக்கள் என்னை தீண்டவில்லை. பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் நம்ம மூலிகைகள். அதே போல் கொரட்டை இலைன்னு வேலிப்பருத்தை சொல்கிறாங்க. வேலிப்பருத்தி பல்வேறு மருத்துவ குணம் உள்ளது. அதற்கு பெயர் கொரட்டை இலை அப்படின்னு சொன்னாங்க. என்ன இது கொரட்டை இலை அப்படின்னு சொன்னால், கொரட்டை விடுவர்கள், நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த இலையை ஒரு 100 நாள் 150 நாள் ஒரு நாளைக்கு 6 இலையை சாப்பிட்டு வந்தால் கொரட்டை குறையும், சளி இருமல் போகும். இப்படி பல்வேறு மூலிகைகள் இருக்கிறது. இன்றைக்கு தேனியை கொல்லாமல் தேனை சுவைப்பது எப்படி என்பதை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றேன். திராவிடர் கண்டுபிடிப்பை தெரிந்து கொள்வோம் எனும் பதிவை இனிமேல் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் செய்து ஆதரவு தாருங்கள். வடத்தேரி முள்மரம் பாருங்கள். இந்த இலை இதில் முள் இருக்கும். இது நடுத்தர மரம், செடியாகவும் இருக்காது, மரமாகவும் ஆகாது. நடுத்தர மரம் பாருங்கள். இந்த மரம் மேலே கொடி பறந்துருக்குது. இந்த இலை இந்த சைடு தான் இருக்கும். துறிஞ்ச இலை இருக்குமே, அது மாதிரி தான் இருக்கும். இந்த இலை போட்டு தான் இந்த இலையுடைய புகையில் தேன் பூச்சி நம்மளை தீண்டாது. அது பாட்டில் மயங்கி போயிட்டு இருக்கும். அப்போது நாம் தேனை சுவைக்கலாம். இதுதான் வடத்தேரி மரம் என்பது தமிழர் சொல்லக்கூடிய சொல்லில் இருந்து பெறப்பட்ட என்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி நான் கண்டுபிடித்து தான் இது செய்கிறேன். வேறு யாருக்கிட்ட நான் கற்றுக்கல. இது போல் பல ஆராய்ச்சி செய்து இந்த தமிழர்கள் திராவிடர்கள் கண்டுபிடித்த மூலிகைகளை நான் சொல்லி வருகின்றேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன் கூண்டு பெருந்தேன் கூண்டு புகை போட்டு பெருந்தேன் மலைத்தேன் மலைத்தேன் கூண்டு. இந்த மலைத்தேன் கூண்டு பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். புகை வடத்தேரி கீரை, வடத்தேரி மர கீரை புகை. வடத்தேரி முள் இலையை வைத்து இந்த தேன் கூண்டை என்னால் பிரிக்க முடிகிறது. தேனீக்கள் என்னிடம் ஒன்றும் செய்யவில்லை. பாருங்கள் தேனீ எப்படி பறக்கிறது. என்னை கொட்டவில்லை. தேனை கொல்லக்கூடாது.
கொல்லாமல் இது போல் மூலிகை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த மூலிகை வச்சு தேன் எடுத்தால் தேனீ கொல்லாமல் நமக்கு தேனும் கிடைக்கும், தேனீக்கள் கொல்லாமலும் இருக்கும். அதான் இந்த பதிவில் நான் சொல்ல வேண்டியது. தேனீ கூண்டு வெளியே கொண்டு வந்தாச்சு. தேன் பாத்திரத்தில் கொட்டுகிறது. புகை, இயற்கை புகை, தேன் பூச்சிக்கு ஒன்றும் அலும்பில்லை. வடத்தேரி மரம் எனும் தலை. இயற்கையான தேன் தயார். வணக்கம் தோழர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். தேன் பூச்சியை கொல்லக்கூடாது, புகை போட்டு இந்த வடத்தேரி இலையை போட்டு பாருங்கள். இந்த இலை தான் வடத்தேரி இலை. வடத்தேரி இலைன்னு சொன்னதுனால வடத்தில் எப்படி ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஆராய்ச்சியில் நானாக தெரிஞ்சு